வழியாக வயப்பமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு டு ராசிபுரம் ரோட்டில் இருக்குது. வயப்பமலைங்கிற ஊரில் இருக்குது. சன்லைட்டு போகிற பார்த்தாங்க. ஃபஸ்ட் டைம் தெரியல. அங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிடங்கு மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் ஏதோ குளங்கள் கட்டிக்கிறாங்க. ஒரு பில்டிங் பாருங்கள், பழைய காலத்து பில்டிங்கு. மக்களே, ஒரு வழியாக இந்த வயப்பமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா இந்த ரோடு போட்டிருக்காங்களா, நம்மளும் வரலான்றது. இன்றைக்கி ரம்ஜான் லீவு. பாருங்க, வயப்பமலை ஊர். ஒரு வழியாக அதிகாலை வந்தாச்சு. 7 மணிக்கு இந்த வெயில் போகுது. நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போவோம். இந்த படிக்கட்டு தான் பழைய பாதை. அங்கே எல்லோ கலர், அங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த படிக்கட்டுகள். இப்படி போகிற மாதிரி மக்களே, ஒரு சிறந்த கம்மியான படிக்கட்டு தான். கொஞ்சம் தூரம் படிக்கட்டு இன்னும் கோவில் நெருங்கிருச்சு போய். மக்களே, ராகுகேது கோபுரம். இன்னும் கோவிலுக்கு வேலைப்பாடுகள் முடியல, வேலை செஞ்சிட்ருக்காங்க மக்களே. பால தண்டாயுதோ வாணி முருகன் விநாயகர் கோயிலுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேஸ்ட் எல்லாமே இந்த ரோப் வழியாக இறக்குவாங்க. வயப்பமலை சுற்றி பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்க, ஃப்ளாட் போட்டுருக்காங்க, தென்னை மரம், காடு. விவசாயம் வந்து நல்லா பண்ணுங்க மக்களே. நம்ம வந்து விவசாயத்தை தான் காப்பாற்றுவோம். செழிப்பான இந்த வீடியோவில் எப்படி தெரியுதில்ல, ஆனால் செழிப்பாக இருக்குது. அப்படியே க்ரீனாக அங்கங்கே ஒரு க்ரீனாக இருக்குது. இந்த வயப்பமலையிலேருந்து பார்த்த ஒரு வியூ. தட்சிணாமூர்த்தி
அருள்பார் துர்கை அம்மன், ஸ்ரீ துர்கை அம்மன். ஒரு வழியாக கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்ட மக்களை இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். அந்த கோயில் திறக்கல. இந்த பாதையை மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோயில் இன்னும் வேலைப்படுவது முடியல மக்களே. இத்துடன் நான் வீடியோ முடித்து கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுறீங்க மக்களே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி மக்களே. சாமி கும்பிட்டு கிளம்பும்போது கொங்கண சித்தர்னு சொல்லி போட்டிருந்தது. அது கொங்கண சித்தர் அப்படின்னு சொல்லி குகை இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம அதை போய் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் அந்த படிக்கட்டு. சூடம் பற்ற வச்சது. வாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். படி ஏறி வந்தால் ஒரு விநாயகர் சிலை இருக்குது. இங்கே போட்டிருக்கு அழியாத தேன்கூடு தரிசனம் அப்படி போட்டிருக்கு. மக்கள் பார்த்தீங்களா? அது அழிச்சாலும் மீண்டும் மீண்டும் வந்துருக்கு. அதான் அழியாத தேன்கூடு போட்டிருக்கு. ஊற்று தண்ணி இப்படி பாறை இடையிலேருந்து லீக்காது பாருங்கள். அது ரொம்ப ஆண்டுகளாக வரனால எல்லாம் பச்சை பசையானு இருக்குது பாருங்க. அந்த தடத்தோட நீர்வழி தடத்தை. இந்த விநாயகருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வழித்தடம் இருக்குது, குகை. அது சித்தர் குகைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே ஒரு தடமாக உள்ளே போகுது. அந்த காலத்தில் எப்படி உள்ளே இருப்பான்னு தெரியல மக்களே. பாருங்க, இந்த விநாயகருக்கு பின்னாடி சுயம்பு ஸ்ரீ தண்டாயுதபாணி மயிலுடன் அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் விளக்கு ஏற்றுறாங்க பாருங்கள். நம்மளும் விளக்கேற்றி ஒரு சாமி கும்பிட்டுருவோம். இப்போ கொங்கண சித்தரோட குகைக்கு வந்தாச்சு. நான் பெற்ற இன்பம் ஐயாவும் பெருகட்டும். இந்த அப்பனை பார்த்துக்காக நீங்களும் பார்த்து தரிசனம் பண்ணிடுங்க. இவர் தான் இந்த கொங்கண சித்தர். அவரோட குகை வந்தவனே அப்பா பார்த்துக்குங்க. நீங்களும் பார்த்து தரிசனத்தை பெற்றுங்க. வழியா சித்தர் தரிசனம் பெற்றாச்சு. இதுதான் நம்ம வந்த பாதை. நம்மளோட வாகனம் நிற்குது. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நான் நல்லா இருக்கட்டும். ஓம் நம சிவாய.